ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. நல்லா இருக்குன்னு சொல்கிறானோ நல்லா இல்லைன்னு சொல்கிறானோ இந்த தீபக் பையன். ஏங்க இங்கே தானே உட்காந்து இருக்கிறீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எதுனா சொன்னீங்களா? நீங்கள் மாட்டும் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. நீ எது பண்ணாலும் சூப்பரா தான் இருக்கு ரூபி. நீ என்னைக்குனா எதனா பண்ணி நான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ரொம்ப சூப்பரா இருக்கு ரூபி. தீபன் என்ன எங்கடா கூட்டிட்டு போற? கண்ண கட்டி கூட்டிட்டு போயிட்டே இருக்க. எனக்கு பயமா இருக்கு. எங்கயா தள்ளி விட்டுற போறடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்கடா கூட்டிட்டு போற? டேய் எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுடா. ஏன்டா என்ன கண்ண கட்டி கூட்டிட்டு வர? என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ? தீபா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ கண்ணை திறந்து பாரு பாப்போம். உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் ஒன்னு பண்ணி வச்சிருக்கேன். நானும் அம்மாவும். கண்ணை திறந்து பாரு. டேய் ரொம்ப சூப்பரா இருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. டேய் சூப்பரா இருக்குடா. ஏய் என் பேர் வேற எழுதி வச்சிருக்கியா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு பிடிச்ச லெட்டர்ஸ்லாம் வேற இருக்கு. கலர்ல வேற இருக்குடா. நான் போய் கிட்ட பார்க்கறேன். ஏய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஹாப்பி பர்த்டே தீபா. சூப்பரா இருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அம்மா நீங்களும் இப்படி பண்ணீங்களாமா? அவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? தீபா, நான் தான் அம்மாவை எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன். அம்மா தீபக் உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தீபா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கு தானே. இந்த பர்த்டேவை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? வாங்கக்கா மல்லிகாக்கா வாங்க வாங்க. வாமா பாக்கியா வா வா வாங்க வந்து உட்காருங்க வாங்க. என்ன தனியாக வந்திருக்கீங்க? எங்கே உங்கள் ஹஸ்பண்டை காணோம்? எங்கே பசங்களை காணோம்? என் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிருக்காரு. பசங்க வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஏதோ வாங்கணுன்ட்டு போயிருக்காங்க. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா வாங்க வந்து உட்காருங்க வாங்க. வாமா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. அக்கா நயன்தரா அக்கா வாங்கக்கா வந்து உட்காருங்க வாங்க. இதோ வரேன். அடடே அனிதா வினிதா நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. அது ஒரு பாருங்க தீபா. போய் பேசுங்க போங்க போங்க வாங்க வாங்க. என்ன இன்னும் இவங்களெல்லாம் காணோம்? எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க மட்டும் ஏன் எங்க போனாங்க? இன்னும் காணோம். வந்துட்டாங்க. வாங்கப்பா. ஏன் இவ்வளோ லேட்டா வரீங்க? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. அவங்க கூட வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய கசின்ஸ் தெரியுமா? டே வினோத் வாடா. என் மேல கோவமா இருக்கியா? கோவப்படாது சரியா? எங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன் பிரியாணி போட போறாங்கடா. இன்னைக்கு என் அக்காவுக்கு பிறந்த நாள்ல, அதனால பிரியாணி எல்லாம் போட போறாங்க. பெரிய கேக் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாலியா சாப்பிடலாம். இல்லடா தீபக், நாங்க கொஞ்சம் கடைக்கு போனோமா, அதனாலதான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வா நம்ம தீபக் கிட்ட போலாம். இவ்வளோ பெரிய கேக்கா? அடடா செம்ம சூப்பராக இருக்கும் போலயே. சீக்கிரமாக வெட்டுங்கப்பா, ஆசையாக இருக்குது சாப்பிட. ஐயோ ஐஸ் கேக்கு வேற. ஐஸ் கேக்கு கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்கப்பா. சீக்கிரமாக வெட்டுங்கப்பா, சாப்பிட்லாம். ஆசையாக இருக்குப்பா. சூப்பராக இருக்கும்ப்பா. சீக்கிரமாக வெட்டுங்களேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே தீபா. ரொம்பலாம் கிராண்டா பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். நயன்தாராக்கா நல்லாதான் பண்றாங்க. அங்க போறேன் நல்லாதான் பண்றாங்க. கேக்கு நல்லா. எனக்கு போதும்பா, எனக்கு போதும். அவளுக்கு கொடு, எனக்கு போதும். இதுவே என்னப்பா மூக்குல விட்டுற, வாயில விட்டு சொன்னா மூக்குல விட்டுற. அப்ப என்னங்கப்பா கேக் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கி இருக்கீங்க. நயன்தாரா ஆண்டி இந்தாங்க கேக்கு. இந்தாப்பா நீயும் சாப்பிடு. ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்க ஆண்டி. அம்மா ஏமா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இந்தாங்க கேக்கு சாப்பிடுங்க. ஆண்டி இந்தாங்க. அங்கிள் இந்தாங்க அங்கிள். ஏன் அங்கிள் கீழே போட்டீங்க? தீபா, எல்லாரும் கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாரும் gift கொடுப்பாங்க தானே? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கும் எதனா gift தருவியாப்பா நீ? சரி சரி எல்லாரும் வந்து gift கொடுங்க வாங்க. தீபா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்தா என்னோட gift. ஓகே நான் போயிட்டு வரேன். பை பை. நான் போய் சாப்பிடுறேன். ஹே தீபா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டி. உன்னோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா
சாயந்தரம் ஆண்டி வாங்க வாங்க. இதோ வரம்மா, உனக்காக gift வாங்கி வந்துக்கிறேன் பாரு. ஆன்ட்டி உங்க gift ரொம்ப சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. என்ன இவங்க குட்டி gift-ஆ கொடுத்துட்டு போறாங்க. சரி பரவாயில்ல. ஐ மல்லிகா ஆன்ட்டி வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? தாங்க தாங்க. என்ன கண்ணு, ஆன்ட்டி கிஃப்ட்டை போய் கீழே போட்டுட்ட? ஆன்ட்டி உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். சாரி ஆன்ட்டி. அங்கிள் வாங்க வாங்க. ஆன்ட்டி வாங்க வாங்க. பெரிய gift-ஆ? சூப்பர் அங்கிள் ஆன்ட்டி. தாங்க தாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓகே ஓகே, நான் அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கறேன் ஆன்ட்டி அங்கிள். அப்பா இவ்ளோ பெரிய gift-ஆ? எனக்கா? ரொம்ப பெரிய gift-ஆ இருக்குப்பா. நான் அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கறேன்ப்பா. எல்லாம் உனக்கு பிடிச்ச gift தாம்மா. அப்புறமா பாரு, என்ன பார்த்துட்டு அப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன இன்னும் அம்மாவை காணோம்? அம்மா வாங்க, இப்பதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இதுக்குள்ள என்னம்மா இருக்கு? எல்லாம் நீ கேட்டதாம்மா, ரொம்ப நாளா கேட்டு இருந்தல, அந்த gift தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்புறமா ஓபன் பண்ணி பாரு சரியா? சமந்தாக்கா நீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லக்கா. ஆமாண்டா தங்கம், அக்கா அப்பயே வந்துட்டேன், நீ தான் கவனிக்கலையே, நான் போயிட்டு வரேன். தீபா இந்த விஷயம் ஹாப்பி பர்த்டே. நான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா பிரிச்சு பாரு. ஓகே கயல். ஏய் திவ்யா, நீயும் எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கியா? ரொம்ப அழகா இருக்கும் போலயே. ஏய் இந்தா தீபா, நான் உனக்காக பெரிய gift வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் சிறுசு, என் gift ரொம்ப பெருசு. ஓபன் பண்ணி பாரு. என் பிறந்த நாளைக்கு நீ gift வாங்கி தரீங்கன்னா உன் வண்டியில 2 கொட்டு கொட்டிட்டு தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கா எனக்கும் வாங்கி வந்தா. டேய் வினோத், எனக்காக நீ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல. டேய் என்னடா மறுபடியும் வாங்கிட்டேன்? ஏ இரு இரு, ஃபர்ஸ்ட்லாம் gift கொடுக்க முடியாது. உங்க வீட்டில் மட்டன் பிரியாணி போடுறாங்க, நான் அப்பயே தீபக் சொன்னானே. பிரியாணி போறீங்களா இல்லையா? gift கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பிரியாணி போடாம ஏமாத்திட்டீங்கன்னா, அதனால நீ பிரியாணி போட்டாதான் நான் உனக்கு gift கொடுப்பேனே. பிரியாணி போடுறீங்களா? சரி சரி, இந்தா ஹாப்பி பர்த்டே. டேய் பிரியாணிலாம் போறதா செய்யறாங்கடா, போய் சாப்பிடுறா. அப்பாடா எனக்கு எவ்வளோ gift வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. அம்மா அம்மா இங்க வாங்க. என்ன தீபா கூட்டுட்டே இருக்க? அங்கே எல்லாரும் சாப்பாடு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு தேடிட்டு இருக்காங்க. நீ தானே இங்கே உட்காந்துட்டு எனக்கு கூட்டுட்டு இருக்க. அம்மா எல்லாரும் gift கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆர்வமா இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கட்டுமாம்மா? ப்ளீஸ்மா. வேணாம்மா, எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கு. அப்புறம் நீ சும்மா சும்மா கூட்டுட்டே இருப்ப. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரட்டும். நாளைக்கு ஓப்பன் பண்ணி பாருமா. ஓ அப்படியாம்மா? எல்லாரும் சாப்பிட்றாங்களா? சரிம்மா, அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையா அப்புறமா ஓபன் பண்ணிக்கிறேம்மா. சரி நான் போகிறேன்.